அனைவருக்கும் நான் உங்கள் அர்ஜுராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சாரிங்க, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் நானும் துவண்டு போயிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பட் பரவாயில்ல, மீண்டு எந்திரிச்சு வருவோன்ற மாதிரி மீண்டு எந்திரிச்சு வந்தாச்சு. ஓகே, இனிமே வந்து கண்டினியூஸா போடுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்றேன், டெய்லி போடுறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போன எபிசோட் கடைசியா பார்த்துருப்பீங்க, அதாவது நேத்து ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். அந்த எபிசோட்ல ஆக்சுவலி ஹீரோயினி வந்து காப்பாத்தி ஹீரோ கூட்டு வந்திருப்பாரு. என்னன்னா அந்த பசங்கள் எல்லாம் இப்போ அந்த பசங்களை காட்டுறாங்க. எங்கன்னா இவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல வந்து உட்கார வச்சிருக்காரு. ஏன்னா இவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாருமே ஒரே ஆபீஸ் தான் அங்க இருக்குது. சோ அப்படி இருக்கிறப்ப அங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த பசங்க பயங்கரமா அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க. ஏன்னா பசங்க மைனர் பசங்க, சோ டக்குன்னு அடிச்சு விசாரிக்க முடியாது. அந்த தைரியத்துல அவங்க இருக்கானுங்க. பட் இவனுங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, டேய் நீங்க எல்லாம் என்னென்ன வயசுல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸை பத்தி டீடைல்ஸ் எனக்கு சொல்லு. அந்த மாதிரி ட்ரக்ஸ்ல யூஸ் பண்றீங்களே அப்படின்னு சொல்றப்ப, என்ன ட்ரக்ஸ், நாங்களா எந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, இங்க பாரு, நீ கையில ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணிருக்க, அது வந்து ஒரு ட்ரக்ஸோடது தான், சிம்பிள் தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பட் எவனுமே வந்து பெருசா மதிக்க கூட இல்ல ஹீரோ அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட. அந்த நேரம் நம்ம ஹீரோ நீ பாக்குறாங்க, டப்புன்னு நிறுத்துங்களா, எவ்வளவு நினைச்சிருக்கீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்களா, சரியான வாண்டு பசங்களா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டுறேன். டப்பு டப்புன்னு கொஞ்சம் அமைதியாகிறானுங்க. பட் அப்பயுமே இவங்க அடங்க மாட்டாங்க. பயங்கரமா அந்த லேடியும் கிண்டல் பண்றாங்க, ஓல்டு லேடி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு 15 வயசுக்குள்ள இருக்கிறப்ப ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, துடிப்பு, அந்த துடிப்பிலே இவங்க பேசுறாங்க. பட் அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு, டேய் தம்பி நல்லா கேட்டுக்கோங்க, உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மார்க்கை நான் பார்த்துட்டேன். சோ அது வந்துட்டு ஒரு ட்ரக்ஸோட இதுதான். இந்த ட்ரக்ஸை எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இது ட்ரக்ஸா, இது அந்த ஸ்நாக்ஸ் திங்கிற ஸ்நாக்ஸா அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு இருக்கானுங்க. சோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அடிக்க போனா கூட அதையும் பெருசா எடுத்துக்காம பயங்கரமா நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு நம்ம பயம்னா என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி இருக்கானுங்க. நம்ம ஹீரோவே வந்து கேட்டு பாக்குறாரு, இப்ப நீ சொல்றியா இல்ல உங்க அப்பா அம்மாக்கு கரெக்டா கால் பண்ணிடவா, சொன்னேன் அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன்ற எல்லா மேட்டரும் வெளியே போகும். சோ உனக்கு தான் பிரச்சனை அப்படின்றாரு. இது எல்லாம் கேட்டனே, சரி ஓகே நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது வந்து அப்படின்னா டக்குன்னு ஃப்ரெண்டு டக்குன்னு உள்ள வராரு. சொல்லு அப்படின்னு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்ல, ஆமா அதேதான். அதாவது அந்த கேம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னைப்பர் ஒரு 4 பேர் வந்து இந்த கண்ணு வச்சிருக்கான் அந்த கண்ணு வச்சிருக்கான், கேம் விளையாண்டதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு புரிஞ்சதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, என்னடா சொல்ல வர்றான் இவன் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. பசங்களும் சிரிக்கிறாங்க, டே இதெல்லாம் எப்படா அவங்களுக்கு புரியும், அவங்களாம் சும்மா டம்மி பீசுறா மச்சி அப்படின்ற மாதிரி கலாய்ச்சின்னு இருக்கானுங்க. சோ இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே எந்திரிச்சு போய், டேய் இவங்க வேணுனே கலாய்க்கிறாங்கடா, அது மட்டும் இல்லாம இவங்க எங்க கேம் விளையாடுறாங்க பாத்தியா, அந்த ஜெர்மன் பார் இருக்குல்ல அங்கதான் போய் கேம் விளையாடுறாங்க. சோ இது என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினி டக்குன்னு வர்றாங்க. வந்துட்டு, சார் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, ஆக்சுவலி நான் வேணா அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணட்டா அப்படின்னோடனே அப்படின்றாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் டக்குன்னு ஒரு கண்ணாடி எடுத்து அப்படி மாட்டிக்கிட்டு ஸ்டைலா உள்ள போனோடனே, ஆக்சுவலி இந்த பையன் இருக்கான்ல வந்து லெவல் அப் பண்றதுல ரொம்ப மிகப்பெரிய கிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பசங்க கேம் விளையாடுவாங்கல்ல அதுல என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் வந்து பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல இவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஆன்லைன்ல கேம் விளையாடுறப்ப அங்க இவனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஆன்லைன் கேமர் இருக்காரு. அவரை இவங்க ஆன்லைன்ல மீட் பண்ண போறாங்க. அங்க போய் பார்த்தா தெரியுது அவ அழகான பொண்ணுன்னு நினைச்சு இவன் போறான். ஆனா அங்க நடந்ததே வேற. அங்க என்னன்னா ஒரு குண்டான பொண்ணு வருது, ஹாய் நீங்க தான் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உட்கார்ந்தனே அப்படியே எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. அவங்க பார்த்தா இன்னும் பயங்கர குண்டா இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் ரொம்ப காண்டாகிறான். நான் கிளம்புனா கூட அந்த பொண்ணுங்க விட மாட்டாங்க, உட்கார வச்சு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா இவன் எதிர்பார்த்தது வேற, அங்க நடந்தது வேற. சோ அந்த நேரத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா மெனக்கெட்டு அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு பேசுறான். 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில அந்த பொண்ணு தன்னுடைய லவ்வருக்கு போன் பண்றான். அவன் தான் அந்த டெலிவரி மேன். எஸ், அந்த டெலிவரி மேன் நேரா வர்றான். அவனு சண்டை போடுறான். பார்த்தா கிஸ் அடிக்கிறான். 2 பேரும் சமாதானம் ஆகுறாங்க. அந்த நேரத்துல தான் அந்த பையன் தான் இவனுக்கு அந்த ட்ரக்ஸை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி, இந்த ட்ரக்ஸை இவங்க வாங்கினதை எப்படின்னு சொல்லாம இருக்காங்க இல்ல, அதை வேணுனே ஒத்துக்க வைக்கணுங்கிறக்காக வேணுங்கிற மாதிரி ஒரு சின்ன டிராமா மாதிரி பண்றாங்க. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், அவனை பிடிச்சு போடலாம், அந்த டெலிவரி பர்சன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு பிடிச்சு போடலாம், அது மட்டும் கேட்டு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பசங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏடா கிளவி பாக்குறதுக்கு தான் டம்மி பீஸ் மாதிரி இருக்கு, இது பேசுறதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. சோ இவங்க ஹீரோவும் வந்துட்டு சரின்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த கார்டுல எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்க, எந்த அட்ரஸ் அப்படின்னு சொன்னானே அவங்களும் பாக்குறாங்க. பார்த்து இந்த இது அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாங்க. கரெக்டா அப்பதான் கேட்கறாங்க பசங்க, ஆக்சுவலி மேடம் நீங்க யாரு சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னோடனே, நான் ஜெனரல் போஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க சொல்றாங்க. சோ அவங்களும் அந்த ஆன்லைன் கேம் விளையாடுவாங்க போல இருக்கு, அவங்க அதுல பயங்கர லெவல் கூட போல இருக்கு. சோ அது எல்லாத்தையும் சொல்லி அப்படி பில்டப் போட கன் எல்லாம் காட்டி அப்படின்னு ஊதி விட்டு அழகா இது பண்றாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா 2 பேரையும் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு புதுசா ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. இந்த குளிருக்குலாம் போடுவாங்களா அந்த மாதிரி ஜாக்கெட், அது போக சொட்டர் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கெத்தா, அதாவது ஜாலியா கெத்தா வர்ற மாதிரி வந்து எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க அப்படி கெத்தா நடந்து வரும்போது ஹீரோயினுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல அவரும் பாக்குறாங்க. அங்க எல்லாமே பாக்குறாங்க. ஏன்னா புது ஷூவு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து வர்றாங்க. அதாவது சம்மர்ல, அதாவது வந்து வெயில் காலத்துல ஏன்டா இந்த ஜாக்கெட் போட்டு வந்திருக்கீங்கன்னு அவர் ஃப்ரெண்டும் கேட்கிறாரு. புதுசுடா, வேண்டாம் நீ தான்டா ஃபேனை கம்மி
கம்மியா வச்சிருக்க, அதனால அப்படி இருக்க, ஏசி போடு டேய், இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா போய்க்கிருக்கு நீ அப்படின்ற மாதிரி அவர் சத்தம் போடுறாரு. ஹீரோனுடைய அம்மாட்டையும் கேட்டாலும் அவங்களும் அப்படிதான், ஒன்றும் இல்லை இது புதுசு என் பொண்ணு எடுத்து கொடுத்தா அதான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா அதுக்காக வெயில் காலத்துல போடணும், எப்ப போட்டா என்ன, புதுசுல என் பொண்ணு எடுத்து கொடுத்ததுலன்னு அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவருடைய வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஓனர் வர்றாப்ல, வந்துட்டு சார் வணக்கம் சார், ஆக்சுவலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க ப்ராசிக்யூட்டர்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீடை சஜஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இல்ல என்னோட ப்ரொஃபஷனலுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இல்ல சார் ஆக்சுவலி இந்த வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லல, மன்னிச்சிருங்க சார், அதுக்காக எதுவும் கேஸ் போட்டுறாதீங்க அப்படின்னு. சின்ன ப்ராப்ளமா, அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்க போது, பட் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. பட் சார் ஒரு நிமிஷம், ஆக்சுவலி அங்க யாராவது செத்துருந்தா கூட பிரச்சனை இல்லையா அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு எனக்கு எந்த பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு அவர் பாட்டு கிளம்புறாரு. என்னடா இது இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு, அப்போ ஆல்ரெடி இங்க ஏதோ பிரச்சனை தெரியும் போல இருக்கு, ஒருவேளை இவர் வந்து அந்த பேயை பார்த்துருப்பாரோ, பெயின் அவருக்கு பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரியா காட்டுறாங்க. சோ அப்படியே கட் பண்ணி இங்க வில்லனா காட்டுறாங்க. இதையோ போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தாதான் தெரியுது அங்க ஒரு ஸ்டிக் இருக்குது. சோ நம்ம ஹீரோயினி ஒர்க் பண்ண இடத்துல ஸ்டிக் வச்சிருந்தாருல, அவரை தான் கடத்தி கொண்டுகிட்டு இருக்கான் போல இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினி ஹீரோ வந்து அந்த ஆக்டரை காப்பாத்திருப்பாங்கல்ல, சோ அந்த பேப்பரும் அங்க இருக்குது. சோ ஒருவேளை நம்ம ஹீரோயினிக்கு இவனாலதான் பிரச்சனை வரும் போல இருக்கு, என்னதான் வருதுங்கிறத பார்க்க போகும். இங்க நம்ம ஹீரோயினி அது போக அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லீவு கிடைச்சிருக்கு போல இருக்கு. சோ அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், சோ அதனால அவங்க பயங்கரமா போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க ஹீரோயினி வந்து தனியா ஏதோ ஜூஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க போல இருக்கு. அந்த நேரத்துல ரெண்டு பசங்க வந்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை பாக்குறாங்க. பார்த்துட்டு சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பேசுறான். மேடம் நீங்க வந்து தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு. ஓ அப்படியே வாடா வாடா. அதாவது வந்து அங்கெல்லாம் வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வெளியே போறது, டேட்டிங் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சோ அந்த கல்ச்சர் கொஞ்சம் டிஃபரெண்ட். சோ அதனால அவங்க அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோயினி வருவாங்களா இல்லையா, இந்த ஜூஸ் அப்படின்னு. ஓ சாரி மேடம் நீங்க உங்க அம்மாவோட வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. இது என் அம்மா இல்ல, ஆக்சுவலி இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஓகே மேடம் உங்களுக்கு நல்ல டைம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா எஸ்கேப் ஆயிடுறானுங்க. என்னன்னா இவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே எங்கான பொண்ணு நினைச்சிருப்பாங்க, கடைசியில பார்த்தா தெரியாது அது கொஞ்சம் கிளவியா இருக்கும். நேக்கா எஸ்கேப் ஆயிடுறானுங்க. நம்ம ஹீரோயினி கேக்குறாங்கம்மா யார் அந்த பசங்க, தெரியல ஏதோ ஒரு சும்மா வெட்டி பசங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேர்ஸ் அடிச்சு ஜூஸ் சாப்பிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவை காட்டினா அவர் வந்து ஹீரோயினி வீட்டுல கொடுத்த அந்த சாப்பாடு எல்லாம் பாக்குறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாம் காலியா போகுது. ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நினைச்சு பாக்குறாரு ஹீரோயினி வீட்டுல வந்து அவர் வந்து ஹீரோயினுடைய அம்மாவோட ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, அதை வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் கிண்டல் அடிச்சிருப்பாங்கல்ல. சோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு சாப்பிட்டு இருக்காரு ஜாலியா. சோ இப்படி அவங்க பார்ட்ல என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லீவு நாள்ல. சோ ஆல்ரெடி இங்க நம்ம ஹீரோயினி வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அட போடி என்னடி சன்செட் ஆக மாட்டேது, சன்செட் ஆனா கூட என்ஜாய் பண்ணலாம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து வா போட்டோ எடு அது எடுன்னு சொல்லும்போது போடி அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடுறாங்க. டேய் கவலைப்படாதடி இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்செட் ஆயிரும்டி, அதுக்கப்புறம் நீ எங்க ஆயிருவ, அதுக்கப்புறம் நம்ம நைட் ஃபுல்லா இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல பாக்குறாங்க சன்செட் ஆகுது. ஐயோ சன்செட் ஆக போகுது, இத்தனை இப்படி காசாவி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவங்க போய் எங்க கார்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே வர்றாங்க. வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் ஆள காணோம். சரின்னு சொல்லி ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கும் போது காலையில எந்த பசங்க கேட்டாங்களோ அதோ பசங்க திரும்ப வந்து நம்ம ஹீரோயினியை பார்த்தனே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆக்சுவலி தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. கரெக்டா ஓகே மேடம் பட் நாங்க தனியா தான் இருக்கோம், நம்ம வேணா ட்ரிங்க்ஸ் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வராரு. என்னது ட்ரிங்க்ஸா, அதான் நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க பாக்குறாங்க. இந்த பசங்களும் ஓகே ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க திரும்பவும். சோ நம்ம ஹீரோயினி கேக்குறாங்கம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன எப்படி வந்தீங்கன்னு கேட்கும்போது என்னது இது விளையாடுறியா, நீ தானே வர சொன்ன, அதுவும் எதுக்காக நீங்க வாட்டர் பார்க் வர சொன்ன, என்ன திரும்ப ஸ்விமிங் பண்ண போறியா என்ன அப்படின்னு கேட்டோன்னே அவங்க அப்படியே பாக்குறாங்க. நான் வர சொன்னா ஆமா நீ தான் மேப்லாம் அனுப்பிச்ச அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து பாக்குறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ ஆக்சுவலி கேட்டிருப்பாரு டைம் இருக்கா மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிடுறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு எடுத்து என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. ஆஹா ரெண்டு பேரும் பேசாம கோத்து விட்டுலாம்டா அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க மெசேஜ் அனுப்பிடுறாங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வாங்க வேமா வாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த லொகேஷன் எல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துடுறாரு. சோ அப்பதான் கேட்கிறாரு சரி ஓகே இங்க வர சொன்னதெல்லாம் ஓகே தான், திரும்ப ஸ்விமிங் பண்ண போறியா அப்படின்னு கேட்டோன்னே இல்ல எனக்கு போதும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அழகா நடந்து வெளியே பேசிக்கிட்டே போறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த நைட் வாக் அப்படின்றது நிறைய பேர் விரும்புறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நைட்டு கொஞ்ச நேரம் தனக்கு பிடிச்ச பர்சனோட அப்படி நடந்து வரணும் அப்படின்றத ரொம்ப பேர் விரும்புறாங்க. சோ உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சோ அப்படி நடந்து வரும்போது நம்ம ஹீரோயினி கேக்குறாங்க ஆமா ஆக்சுவலி எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பேக் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்ல இது என்னோடது இல்ல ஆக்சுவலி உனக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா தெரியுது அவங்க அம்மா வந்து கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பாக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா கொண்டு வந்து கையில கொடுக்குறாரு. சோ அவர் சொல்றாரு இல்ல ஆக்சுவலி வந்துட்டு உங்க அம்மாவோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா அப்படியா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேங்க்ஸ் எல்லாம் அவங்க தேங்க்ஸ் எல்லாம். சோ இப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கேக்குறாங்க ஆக்சுவலி வந்துட்டு எதுக்காக நீ மீட் பண்ணீங்க அப்படின்னே இல்ல சும்மா அப்படியே ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம்னு நினைச்சேன், கூட நீ இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படின்னே ஆகா
அடியே என் ஃப்ரெண்டு சூப்பரான வேலை பார்த்துருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை ஒரு பக்கம் அப்படி மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் லவ் இருக்குது, ஆனா அதை எப்படி அவர் வெளிப்படுத்துறாருங்கிற ஒரு விதம் தானே இருக்குது. இங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வெளிப்படுத்துறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு, ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னோடனே, என்னது இன்னைக்கு நைட்டு நடந்தது கேட்குறீங்க, என் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு தான் அப்படின்னோடனே, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம், அந்த அளவுக்குலாம் பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மெதுவா தனியா போய் நின்று யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி யோசிக்கிறாங்க, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மாறி மாறி ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு, அது போக வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஒரு மாதிரியா இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அப்படி நினைச்சு பாக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு. ஒரு பக்கம் ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, ஹீரோ எடுத்திருப்பாரு. அங்க வந்து அவங்க எடுத்ததை கூட கவனிக்காம இவங்க பாட்டுக்கு தாராளமா அப்படியே பாட்டு பாடி இருப்பாங்க. ஸோ அதை ஹீரோவும் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. கேட்டுக்கிட்டு எனக்கு வந்து மெதுவா அதாவது ரிலாக்ஸா கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு பக்கம் பாட்டுலாம் பாடி முடிச்சுட்டு, அட போயா எனக்கு என்ன அவன்கிட்ட வேலை பார்க்கவே பிடிக்கலையா பாரு, எப்ப பார்த்தாலும் ஏஜ் வேற ஆயிருச்சு, எனக்கு என்ன அங்கிளையா கல்யாணம் பண்ணிக்க முடியும், இல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, எதுவுமே நடக்கல, எனக்கு எதுவுமே இல்ல வாழ்க்கையில அப்படின்னு ஒரு மாதிரியா வெக்ஸ் ஆகி ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் அப்படி நினைச்சு பாக்குறாங்க. ஐயோ நிறைய உளறிட்டேன் போல இருக்கு இந்த ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியை பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதை அவர் நினைச்சு பாக்குறாரு. ஹலோ ஹலோ மின்சின் கேக்குதா, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு என்னை பிடிக்குங்கிறது நல்லாவே தெரியும், அதே நேரத்தில் எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இதை ஹீரோயினி கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி மட்டையா இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோயினி இங்க கிளம்பி வந்து எல்லா சேட்டையும் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அழகா வந்து லவ்வோட பாத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. ஆனா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா தெரியாது. நம்ம ஹீரோயினிக்கு தெரியாது, நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு மாதிரி பாட்டு கேட்டுட்டு இருக்காப்ல. ஸோ கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறாரு. டேய் இந்த மாதிரி விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன கண்டுபிடிச்சேன், இல்ல அந்த பார் அதுக்கப்புறம் அந்த கேமிங் சென்டர் இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகேடா, அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து எப்படி அதுக்குள்ள போறது என்ன பண்றதுங்கிறப்ப, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க மச்சான், அவங்கள வேணா அனுப்பலாம் அப்படின்னு கட் பண்ணா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்னது நானா சார், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. ஆமா மேடம், ஆக்சுவலி உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லுக்கு வந்து நீங்க இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம், உங்களுடைய கேமிங் ஸ்கில்லுக்காக தான் நாங்க இதை சொல்றோம், சோ நீங்க தான் கண்டிப்பா இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோயினியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேம் விளையாட உட்கார்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களோட ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி கேம் விளையாண்டு ஒரு சட்ட பேசுறாங்க. வந்து ஓகே நான் டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீல் மாதிரி பேசுறாங்க. பேசிட்டு சார் ஓகே ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா வந்துட்டு அவங்கள ஒரு 2 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க 4 மணிக்கு அப்படின்னு. ஓகே அப்ப கண்டிப்பா நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நேரா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடி போய் அடியே எனக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, எனக்கு எப்படியாவது மேக்கப் போட்டு விடுறீ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க இங்க வந்துட்டு கேக்குறாங்க, இல்லடி எனக்கு வந்து இந்த இது ஐலைனர்லாம் கொஞ்சம் திக்கா போட்டு விடாதுன்னு. இருடி அவசரப்படாதடி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்ணுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. அடியே என்னடி ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இல்ல இங்க பாருடி மெசேஜ் பாரு, அவ 8 மணிக்கு வரேன்றா 4 மணிக்கு வர என்ன அப்படின்னு. அதுல என்னடி இருக்கு, போய் பாருடி, வேறாண்டி எதுக்கு திரும்ப 4 மணிக்கு வர சொல்ற அப்படின்றப்ப, இல்ல கண்டிப்பா வந்து சன்செட்டுக்கு முன்னாடி பார்த்தே ஆகணும், ஏன்னா இவனு வந்து வருவார்ல அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. இல்ல நான் வந்து ஒரு சிக்கன் வாங்குறேன்னு நான் 2 கூட வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து கண்டிப்பா கொஞ்சம் ஏர்லியா வரணுமே நீங்க அப்படின்றப்ப, இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு அதனால வர முடியல அப்படின்னு சொல்ல மாறிக்கிறாங்க. பட் இவங்க வந்து இல்ல எனக்கு இன்னொரு பார்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த கேம்ல என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டத்தை சொன்னோன்னே, சரி ஓகே இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் ஒரு 6 PM வந்துடுறேன், 6 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு. அடியே இன்னைக்கு சன்செட் எத்தனை மணிக்கு பாரு அப்படின்னா டக்குன்னு பாக்குறாங்க 7 மணி அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிடுறாங்க. ஓகே ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க ரெடி ஆகிறாங்க. பட் அப்பயும் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, அடியே இது ரொம்ப ரிஸ்க், 7 மணிக்கு சன்செட் ஆகுது போட்டுருக்கு, பட் கொஞ்சம் ஏர்லியா ஆனா கூட உனக்கு தான் பிரச்சனை அப்படின்றப்ப விடு பாத்துக்கலாம், இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கல, எனக்கு சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி விடு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியமா எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறாங்க. சோ எல்லாருமே இப்படி ரெடி ஆகி வர்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து போட்டோ எல்லாம் அனுப்பிடுது, நான் இந்த மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் அனுப்புறாங்க. சோ இவங்க வந்துட்டு வர்றாங்க எங்க அப்படின்னா ஒரு இடத்துல பீர் சாப்பிட்டு சிக்கன் சாப்பிடுறாங்க, ஒரு சின்ன பப் மாதிரி இருக்கு, அங்க போய் மீட் பண்றாங்க. சோ இவங்க நம்ம ஹீரோ வந்து தான் மீட் பண்ண போறாரு. இவங்க வந்து எல்லாரும் வெளிய இருந்து பாக்குறாங்க, நம்ம ஹீரோயினி அது போக ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாரும். சோ அப்படி வெயிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தான் போட்டோ இருக்கு. அவங்க வந்து கரெக்டா வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, டேய் அந்த பொண்ணு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. நம்ம ஹீரோயினி அந்த பொண்ணு வரதை பார்த்து அப்படியே போன் எடுத்துட்டு சொல்லுங்க இல்ல நான் இங்க வெளியே தான் இருக்கேன், நீங்க தான் வரணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க போய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அப்படியே உள்ள போய் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆகி, வா ரொம்ப ஹேண்ட்ஸமான பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா உள்ள போய் நீங்க தானே அது அப்படின்னா, ஓ நீங்க தானே அந்த ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சிக்கன் சாப்பிடறோட கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னா, இல்லைங்க எனக்கு வேணாங்க, அட இருக்காங்க இங்க பாருங்க 2 பீர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா 2 பீரையும் கொண்டு வர சொல்றாங்க. இவங்க அப்படியே சேர் எடுத்து பக்கத்துல போட்டு உட்காந்துக்கிறாங்களா இல்லையா. நம்ம ஹீரோ பாக்குறாரு, ஐயோ கொஞ்சம் எந்திரிச்சு தள்ளி உட்காருவோம், சேரை தூக்குனா இவங்க கரெக்டா கையை வச்சு அடைச்சுக்கிறாங்க. சேரை தூக்க முடியல, ஐயோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா கை இருக்குது. ஆகா இன்னைக்கு நல்லா மாட்டினேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது
இருக்கும்போது இவங்க சும்மா இருக்காம பீர் எல்லாம் வந்தோடனே வாங்க குடிக்க அப்படின்னா இல்லைங்க நான் குடிக்க மாட்டேங்க இன்னைக்கு கொஞ்சம் டிரைவ் பண்ணி வீட்டுக்குலாம் போகணும்ல வேணாங்க அப்படின்னு அட போங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேக்கா வந்துட்டு சமாளிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பிடுறாரு. அவங்களும் சாப்பிட்டு அதுவும் எப்படி கண்ணத்தை கிள்ளிக்கிட்டே சாப்பிடுறாங்க. இதை பாக்குற ஹீரோயின் அட்டி பாவி உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட்ல இருக்கு அப்புறம் ஏண்டி இப்படி அலையிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரியா வந்து ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோவை தான் ஹீரோயினி லவ் பண்றாங்கல்ல பட் சொல்ல முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதுனால அப்படியே அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. சோ இந்த நேரத்தில் அவங்க அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்க பக்கத்துல டக்கு ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்னுறாரு. என்னாச்சு அப்படின்னா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடிறாரு. கரெக்டா அந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் போன் பண்ணோன்னே இவ பேசி சமாளிச்சு அப்படியே வச்சிடறா. நம்ம ஹீரோ இங்கிட்ட பாத்ரூம் போன கேப்ல இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அந்த பீரை எடுத்து ஏதோ ஒரு ட்ரக்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்றா. இதை நம்ம ஹீரோயினி பாத்துறாங்க. அடி பாவி ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்றியா உன்னையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் பாத்ரூம்ல இருந்து வராரு. சோ இவங்க வந்து குடிக்கிறதுக்காக கொடுக்குறாங்கல்ல பட் இவங்க வந்து குடிக்க கூடாதுங்கிறதுக்காக போன்ல அடிக்கிறாங்க மெசேஜ் பண்ணிட்டு. பட் அந்த பொண்ணு டக்குன்னு போனை வாங்கிட்டீங்க பாருங்க போன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீரை குடிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு ஐயோ எனக்கு வந்து பீர் குடிச்சு பழக்கம் இல்லையடா ஒயின் குடிச்சா பாடிடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனி சரி வேற வழியில உள்ள போலான்னு கிளம்புறதுக்குள்ள சன்செட் ஆகிறவங்க ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே டக்குன்னு மாறிடுறாங்க. மாறின உடனே வேமா உள்ள வந்து உட்காந்துறாங்களா. அந்த டேபிள் உட்காரும்போது ரெண்டு பேர் இருப்பாங்களா மேடம் யார் மேடம் நீங்க இங்க என்ன மேடம் உட்காருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு குடிக்காதீங்க அப்படின்னு இவங்க சிக்னல் எல்லாம் காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க நீ என்ன பண்ற போ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சிக்னல் காட்டுறாரு. ஐயோ என்னடா பண்றது டக்குன்னு எந்திரிச்சு போய் அந்த இது கிட்ட போய் நின்னுக்கிறாங்க பின்னாடி அந்த பொண்ணுக்கு பின்னாடி அப்படி எந்திரிச்சு போய் நின்னவங்க அதை குடிக்காதீங்க குடிச்சா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருங்க பயங்கரமா ஆக்ஷன் எல்லாம் காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோ எதையுமே கவனிக்கல அப்படியே குடிக்கிறதுக்கு டக்குன்னு அப்படி பீர் எடுத்து வாயில வைக்க போறாரா இல்லையா இவங்க ஐயோ கூடாது குடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து அப்படி தூக்கி போடுறாங்களா இல்லையா அது சர்ன்னு டிராவல் ஆகி அழகா நம்ம ஹீரோ மேல அப்படி சேஸ் ஆகி போய் விழுகுது. நம்ம ஹீரோயினி குடிச்சிடாத அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடி வர்றாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சோ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாளை பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே. நன்றி.